மகேஷ், உன் கையில இருக்க துப்பாக்கி கீழே இறங்கணும், இல்ல என் துப்பாக்கி குண்டு பேஷண்டோட உடம்புல ஏறணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும். அது எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. Mahesh, what happened? You missed him? தப்பிச்சிட்டானுங்க. ஆனா அவங்களை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். I'm sorry sir. I have done another mistake. It's all right. Don't worry. ஆக இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அந்த கூட்டம் இப்ப சிட்டிக்குள்ள தான் இருக்கணும். சோ சிட்டில இருக்க எல்லா செக் போஸ்டையும் பலப்படுத்த சொல்லு. சிட்டியை விட்டு போற எந்த வாகனமா இருந்தாலும் தரவா செக்அப் பண்ண சொல்லு. அவங்க சிட்டியை விட்டு தப்பிக்காம பாத்துக்கணும். ஓகே? போலீஸ் உங்களை நேருக்கு நேரா பாத்துருச்சு. அது மட்டும் இல்லாம சிட்டியை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. சிட்டியை விட்டு நாம எங்கேயும் வெளியே போக முடியாது. இப்போ என்னதான் பண்ண போறீங்க? நாம சிட்டிக்குள்ள தான் இருப்போம். ஆனா போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம். எப்படி தலைவா? போலீஸ்கார காது பார்த்திருக்கேன், பெருசா இருக்கும், பூ வைக்கிறதுக்கு வசதியா. இது தெரியாம தான் நீ அசிஸ்டண்டா இருக்க, நான் தலைவனா இருக்கேன். இப்போ நாம எங்க தான் போறோம்? ஆண்டவனை தேடி.
ஃபாதர். எஸ் மை சன். செஞ்ச பாவத்தை உணர்ந்தவனுக்கு மன்னிப்புண்டா ஃபாதர்? நிச்சயம் உண்டு சன். பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் மறுக்கிறதே இல்லை. ஆமா, நீ என்ன பாவம் செஞ்ச? ஒரு பாவமா 2 பாவமா கணக்கு இல்லாம செஞ்சிருக்கோம். சொல்ல ஆரம்பிச்சா நீங்க இந்த கூண்டை விட்டே வெளியே வர முடியாது ஃபாதர். பட்டியல் அவள் நீளும்னு சொல்ல வரேன். தப்புக்கு ஏத்த மாதிரி மன்னிப்பையும் தாராளமா வாங்கி கொடுங்க ஃபாதர். கர்த்தர் உன்னை மன்னிப்பாரா? மன்னிப்பு கொடுத்த நீங்களே இங்க தங்கறதுக்கு அடைக்கலம் கொடுங்க ஃபாதர். இறைவனுடைய ஆலயத்துல எல்லாருக்கும் இடம் உண்டு சார். ஃபாதர், அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். ஆண்டி, என்னம்மா? அதை தொடாத. மம்மி திட்டும். திட்டுட்டுமே, இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும். அம்மா எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்க்கணும். சரியா? அந்த ஜீப்பை தொடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த சத்தம் பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. அதை நான் தான் எடுத்தேன். சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன் இந்த சத்தத்தை கேட்டு அழறீங்க? எதுவும் கேட்காது, சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இத பாருங்க, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது உங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க மட்டும் இல்ல, உங்க துக்கத்தையும் தான். இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த சத்தத்தை கேட்டு அழறீங்க? சொல்லுங்க. நம்ம மகேஷ் இருக்கானே, நீ பாக்குற மகேஷ் இல்ல, ரொம்ப கலகலப்பா இருப்பான். அவன் ஏன் எப்படி ஆனா தெரியுமா? வெளியே வந்து தொலைங்க. வெளியே. ஐயோ, வெளியே வர போறீங்களா இல்லையா? ஏய், அடம்பிடிக்காதடா. பிடிக்காதாமே. போலீஸ்காரனா அவ்வளவு கேவலமா தால்கே எவ்வளவு கோவம் வருது. ஐயோ, வெளிய எடுத்து வாங்க. டேய், வட வெளியே. எங்க அக்கா பார்த்தா சிரிக்க போறாங்க. வாங்கடா, வெளிய வாடா. Shut up. ஏய், tuck it in. உள்ள போடு. சரியா நின்றேன். Will you please shut up? என்னையுமா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். முகமூடி கொள்ளையர்களை பற்றி பல டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க தலைவருடைய போட்டோ கூட கிடைச்சிருக்கு. இந்த முகமூடி கொள்ளையர்களுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்ல ஒரு தலைவன் இருக்கான். அவங்க எல்லாருக்கும் தலைவன் சீஃப். ஆந்திராவுல இருக்கான். அவன் பேரு குருஜி. அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுடைய 6 அசிஸ்டன்ட்ஸும் பொண்ணுங்க தான். நீங்களும் இருக்கீங்களா? சோ, பெட்ட தூக்கு. ஒவ்வொரு அமாவாசைக்கு முதல் நாள் ராத்திரி அவங்க எல்லாரும் ஒண்ணா ஒரே இடத்துல கூடி இருப்பாங்க. குடிச்சு கும்மாளம் போடுவாங்க. கொள்ளையடிச்ச பொருளை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. ஏண்டா கண்ணா, இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, அவங்கள ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்க? அதானே. அவங்க சந்திக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா ஒட்டுமொத்தமா எல்லாரும் பிடிச்சிடலாம். நான் வெயிட் பண்றதே அதுக்காக. நான் எதுக்காக இந்த ட்ரெஸ்ல வெயிட் பண்ணணும்னு கேட்டு சொல்லுக்கா. அதானே, உங்க விஷயத்தை பத்தி பேசும்போது இவன் எதுக்கு? இதெல்லாம் இவனுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. பொல்லாத ட்ரைனிங். இவன் விஷயத்துல நீங்க இப்படி தொல்லை கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு தான் பிடிக்கல. என்ன வித்யா, 1000 தான் சொத்து இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு வேலை வேண்டாமா? யூ ஆர் வெரி வெரி கரெக்ட். வித்யாமா, வயசுக்கு வந்த பொண்ணு காலகாலத்துல கல்யாணம் ஆகாம வீட்டுல இருக்கிறது தப்பு. படிச்ச வாலிபம் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறது தப்புமா? 2 பேரும் சேர்ந்து பிளேட் போட ஆரம்பிச்சானுங்க. ஏய் சார். வித்யா. எஸ் சார், சொல்லுங்க. நீ உன் தம்பி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கியோ அதை விட 100 மடங்கு நான் வச்சிருக்கேன் அவன் மேல. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட என்ன பொறுத்தோ அது 2வது குழந்தை தான். என்ன முதல் குழந்தையா நான் நினைக்கிறது உன் தம்பிய. அவன் மேல எனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கு. அவன் என்னடா மகேஷ்க்கு பொறுப்பே இல்லைன்னு சொல்றதை விட போலீஸ் வேலையை பிடிக்கலன்னு சொல்றதுதான் உண்மை. அவன் போலீஸ்ல சேர்ந்தது அவன மாதிரியே எனக்கும் பிடிக்கல. அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரும் போலீஸ் வேலையில இருந்ததுதான். முகமூடி கொள்ளைக்காரங்களை பிடிக்கிற பொறுப்பை என் வீட்டுக்காரர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து அவருக்கு சாப்பாடு போச்சு, தூக்கம் போச்சு. ஆனா எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. மகேஷ் மட்டும் எப்பவும் போல விளையாட்டு பிள்ளையாவே தான் இருந்துகிட்டு இருந்தான்.
போயா. என்னடா அது பச்சை பிள்ளை மாதிரி இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? எல்லாம் ஃபியூச்சருக்கு உதவும். அதான். என்னத்தான் வீட்டு பாட கிளம்பிட்டீங்களா? அக்காவை வெளியில எல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க. என்னக்கா இதெல்லாம்? சும்மாடா, கண்ணு வைக்காத. என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா, உங்க அக்காவுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப். ஆஸ்பத்திரி வர போய் 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். உங்களால 1/2 மணி நேரத்துல திரும்பி வர முடியாதுன்ற. என் டிரைவிங் ஸ்பீட பத்தி எனக்கு தெரியாதா? சேலஞ்ச். ஐயோ, சரி சொல்லு பார்க்கலாம். அதான் என் பொம்மை ஜீப் அந்த கொடியை தாண்டறதுக்கு முன்னாடி உங்க போலீஸ் ஜீப் நம்ம வீட்டு கேட்ட தாண்டிட்டு பாப்போம். இந்த பொம்மை ஜீப் ஏன் போலீஸ் ஜீப்? எஸ். கிராஸ் பண்ணிடுமா? பாத்துருவோமா? சேலஞ்சா? ஓகே. ஆஹா, பாத்துருவோம். நீ பக்கம் நான் பாத்துக்கறேன். மகேஷ் அசத்துடா. பந்தயம் கேட்றான் உன் தம்பி. நீ காட்றேன் அவனுக்கு. நீங்க பாத்து போங்க. அக்கா பந்தயம் வச்ச போது முட்டாள் தரம் பண்ணுவான். ஓகே. என்ன தெரியாப்பட்ட விளையாட்ட பண்ணுங்க. என்னாச்சுக்கா? வாந்தியா? யோ, எங்க அக்கா ஏன் வாந்தி எடுப்பாங்க? நான் ஒண்ணும் பண்ணலப்பா. ஒண்ணு பண்ணாம எங்க அக்கா வாந்தி எடுப்பாங்க? விவரங்க. என்ன இது அடிச்சுட்டு சிரிக்கிறான்? ஒண்ணுமே புரியல. அது வரும். ஐயா, எனக்கு புரிஞ்சு போச்சு. பிறக்க போற குழந்தை எப்படி இருக்கும், எப்படி சிரிக்கும், எப்படி நடக்குங்கிறத பத்தியே தான் என் நினைப்பு இருந்துச்சு. ஆனா என் வீட்டுக்காருக்கு அந்த நினைப்பை விட முகமுடி கொள்ளக்காரங்களை எப்படி பிடிக்க போறோங்கிற நினைப்பு தான் அதிகமா இருந்துச்சு. ஆரம்பத்துல அவர் சமூக விரோதிகளை எதிர்த்து போராடுறதை நினைச்சு நான் கூட சந்தோஷப்பட்டேன். போக போகத்தான் புரிஞ்சது அவரால உண்மையான ஆபத்து கொள்ளக்காரங்களுக்கு இல்ல, என் பூவுக்கும் பொட்டுக்கும் தாலிக்கும் தான். ஹலோ, கண்ணன் ஹியர். டேய் கண்ணா, நான் கணேஷ் பேசுறேன். இனிமே நாம வெயிட் பண்ண முடியாது. இருக்கிற எவிடன்ஸை வச்சு முகமுடி குற்றத்தை பிடிச்சாகணும். கரெக்ட் கணேஷ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த தலைவன் இருக்கிற இடத்த மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணா. வாட் டு யூ மீன்? சீஃப் மினிஸ்டர் ரொம்ப கோமா இருக்காருடா. டேக் ஆக்ஷன் இமிடியட்லி. சரி, அந்த ஃபைலோட வரேன். ஓகே, இன்னும் half an hourல நீ ஆபீஸ்ல இருக்கணும். ஓகே ஓகே. கணேஷ், வித்யாக்கு இன்னைக்கு நாளைக்கு பிரசவம் ஆயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அவளை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு நான் உடனே வந்துடுறேன். ஓகே வித்யா, புறப்படுமா? என்னதான் அன்னைக்கு மாதிரி ஒரு பந்தயம் வச்சுக்கோமா? இன்னைக்கும் பாம்புக்கு ஏதாவது வச்சிருக்கிய? சச்சா, அடிக்கடி பாம்பு வச்சா அதுல ஒரு த்ரில்லே இல்லாம போயிடும். உன்னை நம்ப முடியாது, நான் பாத்துறேன்டா. நான் தான் சொல்றேன்ல. வேண்டாப்பா, நானே பாத்துறேன். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்றால, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு ஆமா, எப்போ உன் தம்பியை சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் போயிட்டு வரேன். இவனுக்கு எப்ப பாரு இதே விளையாடுறான். விஜயா, விஜயா,
அத்தா 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 அந்த விபத்துல கடவுள் என் கண்ணை மட்டும் பறிச்சிடல, என் கணவரையும் சேர்த்தே கொண்டு போயிட்டான். கண்ணுக்கு முன்னாலே என் வாழ்க்கை செதறி போனதை பார்த்த என் தம்பி அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கறதுக்காகவே தான் எந்த போலீஸ் வேலையை வெறுத்தானோ அதே வேலையில சேர்ந்தான். புருஷனுடைய நினைப்பு எந்த பொண்ணுக்கும் பழசா போறது இல்லம்மா. கழுத்துல இருக்கிற தாலி போயிட்டாலும் நெஞ்சில இருக்கிற நினைப்பு மட்டும் போகவே போகாது.